ஒரு மனிதன் இருத்தலுக்கே நன்றி சொல்லணும். இருக்கிறான்ல, பிச்சைக்காரனாகிறான், மாட்டு வண்டி எடுக்கிறான், கக்கூஸ் கவுறான், இந்த சமூகத்தில் அசிங்கமாக இருக்கிறான், இல்லை சிறைச்சாலையில் இருக்கிறான், அதெல்லாம் கிடையாது. இருக்கிறான்ல, அதுக்கே என்ன செய்யணும்? அவன் நன்றியோடு இருக்கணும். அப்போ தான் அன்பு மலரும். நன்றி உணர்வே இல்லைன்னா என்ன ஆகாதே? அன்பு மலராது. என்னோடய முதல் புத்தகமே இதுதான், நன்றி உணர்வு தான். ஞானம் வேறு, நன்றி உணர்வு வேறெல்லாம் கிடையாது. ஞானம் வேறு, நன்றி. நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க, ஞானம் மஞ்சிருவீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? கடவுள்கிட்ட நீங்கள் நன்றியோடு இருந்தால் உங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் கூட நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? நன்றி உணர்வோடு தான் இருப்பீங்க. உங்களால் என்ன பண்ண முடியாது? ஒருத்தர் அசிங்கமாகவே உங்களால் பார்க்க முடியாது. அது திமிர் பிடிச்சி இறங்கிக்கும், அது பிரச்சனை. ஆனால் உங்களால் எப்படி பார்க்க முடியாது? அதை அசிங்கமாகவே, அது அழகுன்னு நீங்கள் சொன்ன உடனே அது இறங்கிடும். அது பிரச்சனை. ஆனால் நீங்கள் எப்படி தான் பார்ப்பீங்க அதை? சில பேர் அழகாக்கிறேன்னு சொல்லி போகிறேன், உடனே இப்படின்னு இல்லை. ஏன்? அப்போ தான் அதோட அசிங்கமான முகத்தை காட்டும், அழகுன்னு சொன்ன பிறகு தான். அப்படி தானே? இப்போ நன்றி உணர்வுனா எப்படி இருக்கிறேன்ல, அதுக்கு என்ன செய்யணும்? நான் பூமியில் நிற்கிறீங்கல்ல, பெரிய விஷயம். நிற்கிறீங்களே ஏந்து சாதாரண விஷயம் கிடையாது. நின்று நிற்கிறோம்ல, சாதாரண விஷயம். முதுகு இப்படி நேரம் ஆகுதில்ல, என்னத்தையும் உள்ளே போட்டால் ஜீரணமாகுது. என்ன சாதாரண விஷயமா அதெல்லாம்? இங்கே 2 பாலை விட்டு கருப்பாக ஒரு வட்டம் போட்டு அது உள்ள ஒரு நீல புள்ளியை வச்சு பார்க்க சொல்லிக்கிறான். இங்கே நம்ம இதுவே நகங்கண்ணு நானுங்க, இங்கே படி முடியும் நினைக்கிறீங்க, இங்கே தான் கேட்குது. அப்படி தானே? இது பல்லு, மூக்கு, ஐயோ உங்களை நினச்சி பார்த்தா அப்படியே எவ்வளோ அற்புதம் அல்ல. அப்படி ஒருத்தனுக்கு புரிஞ்சிச்சின்னா அவனை யாரும் துக்கப்படுத்த முடியாது. ஏன்? அவர் தான் அன்பானவராக இருப்பார். யாரை புரிஞ்சிருக்கணும்? அவரை புரிஞ்சிருக்கணும். அவரை புரியுது இல்லையே? புரியுதே? பக்கத்தில் ஒருத்தன் வசதியான்ட்டானா பிடிக்க மாட்டேங்குது. இல்லை யாருன்னா ஒருத்தர் பணக்காரன் இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது. யாருன்னா ஒருத்தர் பில்லியன்ட்டாக இருந்தால் ஒத்துக்க முடியல. யாருன்னா ஒருத்தர் சிறப்பானா சொல்லவே முடியல. அப்படிலாம் அப்படி தானே? அந்த கொடுத்தல், அந்த அன்பு கின்பெல்லாம் அப்புறம் தான். எது முதல்ல? நன்றியுள்ள சாட்சியாக இந்த மண்ணில் ஜீவிப்போ. ஏன்? கடவுளோட கருணை எவ்வளோ பேச. நன்றி இருந்தால் பக்கா ஆம்பளை ஆகிடுவேன், நன்றி இருந்தால் பக்கா பொம்பளை ஆகிடுவேன், நன்றி இருந்தால் உன் மூளை வேறு மாதிரி வேலை செய்யும், நன்றி இருந்தால் பில்லியன்ட் ஆகிடுவேன், நன்றி இருந்தால் எப்படி இருப்ப? இந்த உலகத்தை அப்படி ஆனந்தமாக கொண்டாடுவேன். நன்றி கெட்டு போய் தான் நீ நல்லா இல்லை. ஒருத்தன் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நன்றி இல்லை. நன்றி இருந்தால் நம்ம வயிற்றை பட்னி போடுறோமே, நல்ல சோறு சாப்பிட்ணுன்னு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? கஞ்சி குடிச்சிட்டு சும்மா கவுந்து வச்சு படுறான்னா என்ன அர்த்தம்? நன்றி கெட்ட நாய். நன்றி இருந்தால் என்ன பண்ணால் அந்த உடம்பு அது நல்ல சோறு போட பார்க்கும். நன்றி இருந்தால் தன்னை எப்படி வச்சுக்கான்? அழகாக வச்சுக்கும்.